தாவேகாவுல முன்னாள் அமைச்சர்கள் இணைய இருக்காங்களா? இப்ப ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நாளை விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரு தெரிவிச்சிருக்காரு. காலை மாமல்லபுரத்துல நடைபெறும் விழாவுல தாவேகாவுல இணைய இருக்கிறதாகவும் அவரோட அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்தோடு தொடர இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவுமான விஜயபாஸ்கர் அவரு ஜூன் 16ஆம் தேதி தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. சென்னை தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்திச்சு தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதா கடிதம் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சபாநாயகரும் ஏற்றுக்கிட்டாரு. விராலிமலை தொகுதியும் காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அதிமுகவுல இருந்த இசைக்கு சுப்பையா உட்பட்ட 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேகாவுல இணைஞ்சாங்க. விஜய் அவருடைய பிறந்த நாள் அப்ப இவரு தாவேகாவுல இணைவாருன்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அப்ப எந்த செய்தியும் வெளியாகல. இந்த நிலையில தான் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதி எம்எல்ஏவா இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேற்று ராஜினாமா பண்ணாரு. இதை தொடர்ந்து இருவரும் தாவேகாவுல இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது தொடர்பா விஜயபாஸ்கர் அவர் வெளியிட்டிருக்க பதிவுல 35 ஆண்டுகால அரசியல் களத்துல நான் ஆட்சி வர பணிகளுக்கு பொதுநல தொண்டுகளும் நீங்கள் தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சரா நான் பொறுப்பு வகித்த போது உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று காலத்துல முழு அர்ப்பணிப்போடு மக்களுக்காக நான் ஆற்றிய பணிகளை நீங்க நன்கறிவீர்கள். என்னோட அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்தோட தொடர இருக்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் வைரலாச்சு. இதை தொடர்ந்து அவர் நிச்சயமா தாவேகாவுல இணைவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாளை அது நடக்க இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்குங்க.